களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிராஸ் டிவி நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை யாரோ படைத்திருக்க வேண்டும் அல்லது உருவாக்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்கிறது. ஒரு மண் பாண்டத்தை உருவாக்குகிற மனிதன் குயவன். அதை போலதான் பரம குயவன் ஒருவர் நம்மை வணைந்து இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று என் இனிய வேதம் சொல்கிறது. தமிழ் வேதாகமம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே மனிதனை சிருஷ்டித்தார். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, வானங்களை, வானாதி வானங்களை, சர்வ சேனைகளை, பூமியில் உள்ள எல்லாவற்றையும், சமுத்திரங்கள் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். காப்பாற்றுகிறவர், உருவாக்குகிறவர், காப்பாற்றுகிறவர். உலகத்தின் எல்லா மனுமக்களையும் உருவாக்கி காப்பாற்றுகிற தெய்வம். யோபு புஸ்தகம் சொல்கிறது, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விடுகிறார். அந்தரத்தில் தொங்க விட்டிருக்கிற இந்த பூமி அவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் எம்மாத்திரம்? அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினார், வானங்களை அவருடைய கரத்தின் கிரியையாக சங்கீதம் 102:25 சொல்கிறது. ஆகையினால்தான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், அந்த பரம குயவன் தான் நம்மை சரியாக இந்த உலகத்திலே படைத்தவர் தான் உருவாக்க முடியும், காப்பாற்ற முடியும். நீங்கள் வாழ்விலே உருவாக்கப்பட்ட நீங்கள் படுகிற கஷ்டங்கள் படைத்தவருக்கு மட்டும்தான் புரியும். ஒரு அருமையான கடிகாரம் பழுதாகிவிட்டது என்றால் அந்த கடிகாரத்தை பழுது பார்க்கிற நபரை சந்திக்க வேண்டும். அப்பொழுது அந்த கடிகாரத்தை சரி செய்ய முடியும். ஒரு அழகான மர வேலையினால் செய்யப்பட்ட ஒரு மர பீரோல், அதில் ஏதோ ஒரு பழுது, அதை உருவாக்கின ஒரு தச்சன் அதை சரி செய்ய முடியும். எவன் எதை உருவாக்குகிறானோ அவனிடம் போனால்தான் அந்த உருவாக்கப்பட்ட பொருள் மறுசீரமைக்கப்பட முடியும். என் தேவன் உருவாக்கினவர், சிருஷ்டி கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. உண்டாக்கப்பட்டது எல்லாம், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகளாலே உண்டாக்கப்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எபிரேயர் 11:3 சொல்கிறது. பார்க்கிறதெல்லாம் இப்படியே உருவாக்கப்பட்டதல்ல. இதை உண்டாக்கினவரிடம் கேட்டால் தெரியும். அன்பானவர்களே, நாம் பார்க்கவர்களினாலே உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, படைப்பவர், படைப்பாளி என்ற இறைவனாம் தேவன் இதை உண்டாக்கியிருக்கிறார். ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குகிற ஒரு சிலர் இருக்கிறார்கள். பாத்திர பண்டலங்களை உருவாக்கினவர்கள் பெசலெயேல் குடும்பத்தார் என்று வேதம் சொல்கிறது. தாரை கண்டுபிடித்தவன் நோவா என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றையும் உண்டாக்கி உருவாக்கி படைத்த நபரிடம் செல்லும் பொழுது அதனுடைய பிரச்சனை, அதனுடைய பிழைகள், அதனுடைய பழுது எல்லாம் சரியாகி விடுகிறது. பரம குயவன் அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கலாம். படைக்கப்பட்ட நீங்கள் பலவிதமான துன்பத்திலோ, துயரத்திலோ, பிரச்சனையிலோ, பாடுகளிலோ இருக்கலாம். பல இடங்களில் நீங்கள் சென்று அலைந்து திரிந்து, பல கிலோமீட்டர் நடந்து சென்று, பல மைல் தூரங்கள் கடந்து சென்று நீங்கள் படைத்தவரை சந்தித்தீர்களா? படைத்தவரை பார்த்தீர்களா? அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொன்னீர்களா? படைத்தவர் யார்? தமிழ் வேதாகமத்தின் முதல் புஸ்தகம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 6ஆம் நாளிலே மனிதனை சிருஷ்டித்தார். மண்ணினாலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆகையினால்தான் அன்பிற்குரியவர்களே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்தார். மனிதனுடைய குறைகளை, பிழைகளை, பாவங்களை மன்னிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்.
அதாவது பழுதுபட்டவர்கள். பல விதங்களில் தங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே பழுதுபட்டவர்களாக, அவருடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டதாக, நிர்மூலமாக்கப்பட்டதாக இருக்கிற அந்த வாழ்க்கையை எடுத்து கொண்டு போய் படைத்தவரிடமே கொடுப்பதுதான் இந்த வேதம் நம்மை பார்த்து கூப்பிடுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் தான் உன்னை படைத்தவர், நான் தான் உன்னை உருவாக்கினவர். அவரே சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனுடைய இருதயத்தை தட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவனை தட்டி அவனோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். படைத்தவர், குயவன், படைப்பாளி, உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். அவரிடம் வந்தால் நம்முடைய பிரச்சனைகள் முழுமையான தீர்வை பெறும் என்பதுதான் என்னுடைய நற்செய்தி. இந்த அருமையான மாலை வேளையிலே அன்பிற்குரியவர்களே, உங்களை நோக்கி என் இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிறார். நான் தான் உன்னை படைத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. சகை என்கிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பல விதங்களில் பழுதுபட்டவனாக, சோர்ந்தவனாக, பணம் இருந்தும் சோர்ந்தவன், பொருள் இருந்தும் சோர்ந்தவன், பல ஆயிரக்கணக்கான வெள்ளி பணங்களை கொண்டவன் அவன். ஆனால் அவன் இயேசுவை பார்க்க வர விரும்பவில்லை, இயேசுவிடம் பேச வர விரும்பவில்லை. தூரத்திலிருந்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். அன்பிற்குரியவர்களை, இயேசு உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவரை தூரத்திலிருந்து பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவர் உங்களை கூப்பிடுகிறார். சகைவே என்று அவரை பார்க்க விரும்பாத நபரை அவர் பார்த்து கூப்பிடுகிறார். உங்களையும் பார்த்து தூரத்திலிருந்து, அவரும் நல்ல கடவுள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல, அவர் உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் வாசம் செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் அவர் எங்கெல்லாம் மனிதர்கள் பழுதுபட்டு கிடக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் கடந்து செல்கிற தேவனாயிருக்கிறார். யாரெல்லாம் தற்கொலைக்கு முயற்சிக்கிறார்களோ அவர்களை தடுக்கிற தேவனாயிருக்கிறார். யாரெல்லாம் ஜீவியத்தை அழித்து விட வேண்டும் என்று, இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை துவங்கி வைக்கிற தேவனாயிருக்கிறார். யாரெல்லாம் பழுதுபட்டு சரீரத்தில் வியாதிப்பட்டு மரித்து போவோம் என்ற நிலையில் இருக்கிற மனிதர்களை அவர் தொடுகிற, சுகமாக்குற தேவனாயிருக்கிறார். குஷ்டரோகம் என்கிற வியாதி சுகமாகாது. இயேசு தேடி சென்று தொட்டு அவனை குணமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் அழைக்கிறார். வாழ்க்கையிலே பல விதங்களில் பாதிக்கப்பட்டு, கடன்பட்டு, வாழ்க்கையிலே பல விதங்களிலே சோர்வடைந்து நொறுங்கி போயிருக்கிற வாழ்க்கை படைத்தவரிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? பலரிடம் சென்றிருக்கலாம், பல மைல் தூரங்கள் அலைந்திருக்கலாம், பல முயற்சிகளை எடுத்திருக்கலாம். ஒரு முயற்சி படைத்தவரிடம் எடுத்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, நானே இந்த பூமியை படைத்தேன், நானே இதை சிருஷ்டிப்புக்கென்று உருவேற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குடியிருப்புக்கென்று நான் படைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனை, அவனுடைய சுவாசத்தை நானே ஊதினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் படைத்தவர் உங்களை அழைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் வர விரும்பாவிட்டாலும் உங்களை தேடுகிற ஒரு தெய்வம் அவர் இரட்சகராகி இயேசு கிறிஸ்து. நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்களை தேடி வருகிற தெய்வம் இரட்சகராகி இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை எதிர்த்தாலும், நீங்கள் அவரை விரும்பாவிட்டாலும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவோர். ஏன் தெரியுமா? பெற்ற பிள்ளையை தேடி வருவது போல, பெற்ற மகனை தகப்பன் தேடுவது போல படைத்தவர், உருவாக்கினவர் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். அவரோ உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கேயோ யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அவரோ உங்களைத்தான் தேடுகிறார். படைத்தவர் உங்களை தேடி வருகிறார். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். அவர் என்னை தேடுகிறாரா? ஓ, அவர் உங்களை தேடி உங்கள் பக்கத்தில் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? சகை என்கிற மனிதனை தேடி இயேசு வந்து அவனை, எங்கேயோ ஒளிந்து கொண்டிருந்த அவனை தேடி, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் மனதார இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டுக்கு இயேசு போன உடனே அங்கிருந்த எல்லா பிரச்சனைகளும், பழுதுகளும், போராட்டங்களும், தடைகளும்,
அசுத்தமானவைகளும் ஆ, மிக மோசமான வருமானங்களும் அவன் கண்ணுக்கு பாவம் என்று தெரிய துவங்கியது. அவன் வீட்டுக்கு ஒரு மீட்பு வந்தது. அவன் வீட்டுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. அவன் தன்னுடையதெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க துவங்கினான். தன் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்தான். இயேசு வந்த வீட்டில் சமாதானம், இயேசு வந்த வீட்டில் சுகம், இயேசு வந்த வீட்டில் விடுதலை, இயேசு வந்த வீட்டில் மரணத்திலிருந்து விடுதலை, இயேசு வந்த வீட்டில் படுக்கையில் இருக்கிறவர்களை எழுப்புகிறார். இயேசு ஒவ்வொரு வீடுகளிலும் பயணம் செய்து சுகமாக்குகிறார், விடுதலை தருகிறார், சமாதானம் தருகிறார், சந்தோஷம் தருகிறார், உயிர்ப்பிக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசு உங்களையும் அழைக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை படைத்தவர், சிருஷ்டிகர்த்தர், உருவாக்கினவர். உங்களை வாழ வைக்க விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளிலே இந்த கேட்ட வார்த்தைகளுக்கு ஏற்ப உங்களை ஒப்பு கொடுத்து அவரை உங்கள் இல்லத்தில், உங்கள் இதயத்தின் கதவை திறந்து உங்கள் இல்லமாகிய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுப்பீர்களா? நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அன்பிற்குரியவர்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். சிருஷ்டிகர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், விடுதலையாக்குவார், சுகம் தருவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடி பிரார்த்தனை செய்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, பல இடங்களில் போய் பிரச்சனை தீரவில்லை. பலரை சந்தித்தும் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவில்லை. நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற என் அன்புக்குரியவர்களுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஐயா, நீர் அவர்கள் வீடுகளை சந்திக்க செல்கிறேன். நீர் அவர்களுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறீர். நீர் அவர்களுடைய இதயத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர். உமக்கு அவர்கள் இடத்தை கொடுத்து உம்மை உன்னதமான சிங்காசனத்தில் வைத்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் மனமுடைந்திருக்கிற சகோதரனே, கர்த்தர் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். இனி நாம் முயற்சி செய்துவிட யாரிடமாவது அடிமையாய் போய்விடலாம், எங்கேயாவது ஓடிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆண்டவரால் என்னால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிப்பதாக. அவர்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆசீர்வதியும். நல்ல செய்திகளை உடைய வாழ்க்கையில கேள்விப்பட அனுக்கிரகம் பண்ண உடைய இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், உடைய பரிசுத்த நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகள் படைத்தவரிடம் வந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.